தவறு செஞ்சால் கண்டிக்கிறோம், அடித்து வளர்க்குறோம். எதுக்கு? ஒரு நல்வழிப்படுத்துவதற்கு. அதே போல் வருங்கால குழந்தைகளுக்கு இந்த ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்கு யோகக்கலையை ஏதோ ஒரு வகையில் பதிய வைத்து அதுக்கு ஒரு திட்டம் வகுத்து அவர்கள் வாழ்க்கையை உயர்த்துவது. அதுக்கு தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வருங்கால சந்ததியர்களை ஆரோக்கியமாக வைப்பதற்கு பல திட்டங்களை வகுக்க வேண்டும். இப்போ பள்ளிகளில் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை யோகா எடுக்கிறாங்க. அதெல்லாம் பத்தாது. அது ஒரு பேருக்காக இருக்கும். நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் இருக்காது, நிறைவு இருக்காது. குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் யோகாலாம் பத்தாது. அப்போ நம்ம ஒரு புது வழியை உருவாக்கணும். இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணலாம்? பள்ளிகளில் கல்வி தான் முதல் இடத்துல முக்கியமாக இருக்குது, அது அவசியம்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆரோக்கியம் முக்கியம். ஆரோக்கியம் இருந்தால் தான் கல்வியை நாம் கற்க முடியும். அப்போ ஆரோக்கியத்துக்கு முதல் கவனத்தை நாம் செலுத்தணும். அப்போ குழந்தைகளை என்ன பண்ணலாம்? காலையில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 6:30லேருந்து 7:30 வரைக்கும் கம்பல்சரி யோகா பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை வகுக்கணும். நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிகள்லேயும் காலையில் 6 to 7:30 யோகா செஞ்சே ஆகணும். அப்போ 6:30க்கெலாம் பள்ளிக்கூடத்துக்கு வந்துடணும். நல்ல பழக்கம்தான், கஷ்டம்தான், ஆனாலும் பழக்கம் நல்ல பழக்கம். 6:30க்கெலாம் வந்துட்டோன்னா நல்ல பழக்கம். அப்போ 6 to 7:30 இந்த நேரத்தில் 1 மணி நேரத்தில் டீச்சர்களும் குழந்தைகளும் கம்பல்சரி யோகா செய்யணும். அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குற அலுவலர்கள் எல்லாருமே யோகா பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம். அதுக்கப்புறம் உணவு, அதுக்கப்புறம் படிப்பு. அதுக்கப்புறம் படிக்கும்போது அவங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனம் இதமாக இருக்கும், படிப்பதற்கு சுகமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பாங்க. படிக்கிறதவே ஒரு ஆர்வத்தோடு படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா பிரெயின் நல்லா ஆக்டிவ் ஆகும். யோகா பண்ணிவிட்டு நாம் படிக்கும் பொழுது அந்த மூளை நல்லா இயங்கும், ஞாபக சக்தி இருக்கும். அப்போ ஆசிரியர்களுக்கும் அங்கே வேலை குறைஞ்சிடும். ஈஸியாக அவங்க சொல்ல புரிஞ்சுக்குவாங்க குழந்தைகள். அப்போ இதில் எவ்வளோ பலன் இருக்குது பாருங்கள். குழந்தைகள் புரிஞ்சுக்கிற தன்மை வரும்பொழுது ஆசிரியர்களுக்கு வேலை குறையுது. இல்லாட்டினா கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நடத்தி புரிய வைக்க முடியும், அவங்க கஷ்டப்படுறாங்கள ஆசிரியர்கள். அப்போ காலையில் 6 to 7:30 கம்பல்சரி யோகா செய்யணும் அப்படின்னு வரும்பொழுது குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக படிப்பாங்க. இது 2 பேருக்குமே இது பொருந்தும். ஆசிரியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கம்பல்சரி யோகா. அதுக்கப்புறம் தான் படிப்பு. இந்த வழிமுறையில் வந்தால் எல்லாமே எளிமையாகிடும். எல்லா குழந்தைகளும் அறிவாளிகளாக, புத்திசாலிகளாக வருவாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்போ நாடு உயரும்.